இந்தியன் ராலி கார் ரேசர் அஜய் சங்கர் ப்ரோ தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு விஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். ஹாய் ப்ரோ. ஒரு பக்கம் எம்எம்ஏ, ஒரு பக்கம் ரேசிங், ஒரு பக்கம் பிஸ்னஸ். நீங்கள் எம்பிஏ வந்து பெங்களூரில் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து எம்எம்ஏ வந்து பர்சியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்துமே வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ப்ரோ டு பி வெரி ஆனஸ்ட் வந்து நான் ரேசிங்குள்ளே வரும்போதில் அந்த ஒரு 18 years ஓல்டு அந்த ஒரு டைம்லலாம் வந்து யூ ஹேவ் தட் ஃபயர் இன் யுவர் பிளட். நோ ஸ்டேயிங் காம். வாட் டிஃபரன்ஷியேட்ஸ் the people that are good in a sport and the people that are great in a sport? Car is constantly talking to you. It will constantly keep on giving you feedback. இப்போது ராலி ரேசிங்கில் ஃபியூச்சர் எப்படி ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ராலி ரேசிங் ஃபியூச்சர் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து கோயிங் இன் அ வெரி அமேசிங் பேஸ் டுடே. ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் சம்ஹவ். நான் கோயம்புத்தூருக்கு வந்து ரேசிங் பண்ணணும்னு சொல்லி வரும்போதில் என்கிட்ட அன்றைக்கி கார் கிடையாது, எனக்கு அன்றைக்கி ஒரு கோச் கிடையாது, டீம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா ஆண்டர்ப்ரனர், இந்தியன் ராலி கார் ரேசர் அஜய் சங்கர் ப்ரோ தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு விஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? செட்டப்பே ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். டெஃபினெட்லி, வி ஆர் ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ப்ரோ, ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர், திருப்பூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு ரொம்ப கிரேஸ் இருக்குது. கண்டிப்பாக, முக்கியமாக இந்த சூப்பர் கார்ஸ் அந்த மாதிரிலாம். ஏன் அதனால் இந்த பகுதியில் இந்த காருக்கு ஏன் இவ்வளோ கிரேஸ் இருக்குது? அது இல்லாமல் நீங்கள் ரேசராக இருக்கீங்க, எப்படி இந்த உங்களுக்கு ரேசிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ, அந்த ஸ்டார்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எடுக்கும் போதில் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு ரேசிங் வந்து நிறைய இடம் நினச்சாலும் ரேசிங் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி பல வருஷங்கள் ஆயிருக்கு. ஆனால் இன்றைக்குமே வந்து கோயம்புத்தூர் வந்து ரொம்ப பெரிய பேர். ஏன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இங்கே ஒரு பேஸ் என்றைக்குமே இருக்குது. கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தாலுமே இந்த பெல்ட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கவனித்தா தெரியும். இந்த கோயம்புத்தூர் இதை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் முதல்ல இந்த குதிரை ரேஸ், இந்த ரெக்லா ரேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பொதுவாகவே பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் இப்போ நம்ம டவுன் சவுத் மதுரை பக்கம்லாம் போனோம்னா ஜல்லிக்கட்டு அதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து ரேசிங் அந்த மாதிரி, அதாவது மாடை வச்சு ரேஸ் விடுறோம், அந்த மாதிரி பழக்கம் வந்து அங்கே இருக்காது. மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்குன்றது வந்து நம்மளால் நம்ப முடியும். ஏன்னா அதுலேருந்து வந்து அதுக்கப்புறம் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது மாதிரி இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக ராலி ரேஸ்குள்ளே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன், டென்ஸ் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க, ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ப்ரோ, டு பி வெரி ஆனஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதில் நான் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கார் ரேசிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம எல்லாரையும் மாதிரி தான் நானும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்த்து ஒரு NFS மோஸ்ட் வாண்டட்லாம் பார்த்து அதுக்குள்ளே தான் கார் ரேசிங்குள்ளே அந்த ஒரு கிரேஸ் வருது. சின்ன வயசில் வந்து நம்ம எல்லாருமே மோஸ்ட் வாண்டட்லாம் விளாடுவோம். ஸோ எனக்கு அப்போயே வந்து கேம் விளாடும் போதுலேயே வந்து இந்த லேப்ஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது. ஒரு ட்ராக்குள்ளே போயிட்டோம்னா ஒன்ஸ் நம்ம ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு திருப்பி வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ லேட்டர் இன் லைஃப் வந்து ஓகே, நம்ம வந்து ரேசிங் வந்து பர்சியூ பண்ணணும், நம்மளை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 4ஆம் கிளாஸ் அந்த ஒரு டைம் பீரியட்லேருந்தே எனக்கு இந்த ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. ஸோ ஒரு லேட்டர் வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதில் அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கும் போதில் ரேசிங் வந்து நம்ம பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதில் என்ன மாதிரி ரேசிங் யோசிக்கலாம் அப்படின்றப்ப தான் இந்த ஃபார்முலா ரேசிங், அதாவது ட்ராக் ரேசிங் வருது. பட் ஆனால் மெயினாக எனக்கு வந்து அதில் ஒரு இக்கன்னாவ மாதிரி வர்றதே வந்து ஓட்டுன லேப்பே ஓட்டிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்ற ஒரு இதுக்கு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்து ஓகே நம்ம வந்து வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட் இருக்குது அப்படி பார்க்கும் போதில் தான் காலின் மெக்ரே, செபாஸ்டின் லோப் இவங்களாம் வந்து அப்போ அவங்களோட பழைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ராலிங்கில் வந்து இவங்க பண்ண பெரிய விஷயங்கள், இவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்களாம் எந்த மாதிரி லெஜெண்ட்ஸ். அப்போ அதில் பார்க்கும் போதில் லைவ்லினஸ் இருந்தது மாதிரி இருந்துச்சு. ட்ராக் ரேசிங்கை விட வேறு மாதிரி ஒரு லைவ்லினஸ் வந்து ராலிங்கில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை போயிட்டீங்கன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் அந்த ரோடு ஒரு தடவை போகிறீங்கன்னா அந்த ரோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட தெரியாது. பட் அந்த ரோடை ரீட் பண்ணி நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணி ஓட்டுறதுல தான் அந்த ஸ்கில் இருக்குன்றதை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ ஓகே, இதுதான் நம்மளுக்கான ஸ்போர்ட், அப்போ நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அப்படியே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பிச்சது தான் ப்ரோ இன்றைக்கி இங்கே நிற்கிது. ப்ரோ, இப்போ நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, நம்ம சச்சின், தோனி அந்த மாதிரி காமிச்சு எனக்கு இவரை மாதிரி அவனும் வீட்டில் கேட்டு வாங்கலாம். இப்போ ராலி ரேசிங்னா என்னன்னு கேட்பாங்க வீட்டில், எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு யோசிங்க. அதான் ப்ரோ, நம்ம ஆஸ் அ ஜென்ரேஷன் ஐ திங்க் வி வர் லைக் பிளெஸ்ட் டு ஹேவ் இன்டர்நெட். நம்ம வளரும் போதுலேயே டிவியில் பார்த்து வளர்ந்த ஒரு சச்சின் அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு அப்போயே இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்ததுனால வேர்ல்டு வைட் ராலி டிரைவர்ஸ் யார் இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது மாதிரி செபாஸ்டின் லோப் இவங்கலாம் வந்து
ராலிங்கில் பேர் போனவங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும் போதில் ஓகே இவங்கள மாதிரி நம்மளால் இங்கேருந்து ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக ஓகே இது எப்படி பண்ணணும், இந்தியாவில் வந்து நம்மளுக்கு அதில் ஒரு பேஷன் இருக்குது, நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூகுளில் வந்து உட்காந்து ஒரு ரொம்ப நாள் அதில் ரிசர்ச் பண்ணோம்னா யாராக இருந்தாலும் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு வழி கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. ஸோ அப்படி படிப்படியாக வந்து ஓகே இதுக்கு இப்படி லைசன்ஸ் எடுக்கணும், கோயம்புத்தூர் போனால் இதுக்கு நல்ல ஒரு பேஸாக இருக்கும், அப்படி சொல்லி தான் வந்து இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணது ப்ரோ. இப்போ நான் இதை பற்றிலாம் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா ஃபார்முலா ரேசிங்கோட இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸ்கில் லெவலில் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க ஓகே நான் டேலண்டடாக தான் இருக்கேன் இது என்னால் பண்ண முடியும்னு எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? ஒரு பேஸ் லெவலில் சொன்னோம்னா நான் வந்து வர்ற ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி. ஓகேவா, நாங்கள் வந்து ஒரு 3-4 தலைமுறையாக வந்து நாங்கள் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் இந்த ஸ்போர்ட்டுக்கும் இல்லை, எங்களுக்கும் கோயம்புத்தூருக்கே பெருசாக சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்தால் நான் வரேன். ஸோ உள்ளே வரும்போதில் நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கோ இல்லை இது நம்ம சரியாக தான் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கெலாம் யாரும் கிடையாது. ஸோ என்னோடய ரேஸ்லாம் நான் போகும்போதில் எப்படின்னா அந்த ரேஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் தெரியாமல் தான் நான் அந்த போய் ரேஸ்க்கெலாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ரேஸ் வந்து போய் நான் ஓட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டைமிங் வந்துட்டு மீதி எல்லோரும் வரணுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாமல் தான் ஒரு 18 வயசுல எல்லாம் நான் போய் வந்து அந்த ரேஸை அட்டன் பண்ணேன். ஸோ பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக வந்து ஆளுங்க மீட் பண்ணுறோம், புதுசாக அது வழியாக நம்ம நெட்வொர்க் பண்ணுறோம், அது வழியாக தான் ஒரு விஷயமா நம்ம கற்றுக்கிறது மாதிரி இருக்குது கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த ரேலி ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்படிட் பண்ண மாட்டோம், நம்ம டைம் தான் மேட்ரு இல்லையா? கண்டிப்பாக. ஒரு டிரைவர் எவ்வளோ டைமில் முடிக்கிறாங்கன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. என்ன நடக்குது ரேஸில்? அந்த 4 வீல் 2 வீல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ மெயினான விஷயம் ரேலி ரேசிங்கை பொறுத்தது வரைக்கும் என்னென்னா வந்து ப்ரோ, நம்ம வந்து ஒரு ட்ராக்கில் வந்து இப்போ நம்ம ட்ராக் ரேசிங் போகிறோம்னா நம்ம கூட வந்து ஒரு 10 பேர் கிரிட்ல இருப்பாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா வந்து வீல் டு வீல் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரேலியை பொறுத்த வரைக்கும் அது கான்செப்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு 2 டே 2 டேஸ் வந்து உங்களுக்கு ரேலி நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த ரேலி ஃபுல்லாக இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 ஸ்டேஜ் பக்கம் அவங்க செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் எடுக்கும் போது நம்ம கூட வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த கார் வருவாங்க. நம்ம வந்து டைரெக்டாக நம்ம யார் கூட எந்த காம்படிஷனில் இல்லை, நம்ம உள்ளே போய் அந்த ஸ்டேஜை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றோம், அந்த டைமிங் தான் வந்து தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ 2 நாள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மொத்த டைமிங் எல்லாம் கால்குலேட் பண்ணி வரும்போதில் அந்த ரேலியை வந்து யார் வந்து இருக்கிறதுலே குறைஞ்ச டைமிங்கில் முடித்தாங்க, ஸோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ப்ரோ ரேலி ரன் ஆகும். ஸ்டேஜ்ன்றது லொக்கேஷனா? இல்லை ப்ரோ, ஸ்டேஜ்ன்றது வந்து நம்ம ஒவ்வொரு இடங்களில் தான் நடக்கும், மொத்தமாக ஒரே இடத்துல நடத்த முடியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னா அதை தான் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் முடிச்சுட்டு இங்கேருந்து ஓட்டி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு ஸ்டேஜ் ஓட்டணும். இப்போ ரேலி ரேசிங் பொறுத்த வரைக்கும் எல்லா கிளைமேட்லேயும் அவங்க ஓட்டுவாங்க. இப்போ ஸ்னோவில் ஓட்டுறாங்க, வின்டரில் ஓட்டுறாங்க, ரெய்னி சீசனில் ஓட்டுறாங்க. அந்த வெதரெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? ஒரு டெரைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள். மெயினான விஷயம் ரேலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி தான் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு டிரைவர் ஓட்டுறாரு, அவருக்கு வந்து அந்த டெரெயின் அதாவது என்ன ஒரு ரஃப்னஸில் கிடச்சிச்சோ அதே ரஃப்னஸ் கூட எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி அவர் போனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் எது வேணால் நடந்துடலாம். திடீர்னு ஒரு மழை வந்துடலாம், இல்லை அவர் போகும்போதில் வந்து ஏதோ தெரியாமல் அவருக்கு சின்னதாக வந்து ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுனால ஏதோ ஒரு மரங்கிறோம் சரிஞ்சிடலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து என்றைக்குமே ரேலிங்கில் இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ ஸ்னோ இந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்கன்றப்போ வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்னோ சிச்சுவேஷன் நம்மளுக்கு இங்கே வராது. மெயினாக வந்து நம்மளுக்கு கிராவல் வரும், டர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம டார்மேக்கில் ஓட்டுவோம், அதாவது நம்ம ரோட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஓட்டுவோம். இந்தியாவில் வந்து நம்ம ஒவ்வொரு இடங்களில் போய் ஓட்டுவோம். நம்மளுக்கு வந்து 6 to 8 ரேசஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் நடக்கும் போதில் 8 இடங்களில் நடக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துல கிராவல் பார்த்தோம்னாலும் இன்னொரு இடத்துல வந்து அந்த மண்ணே வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கே இருக்கிற கிரிப் லெவல் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கிரிப்பு நம்மளுக்கு அந்த கிடைக்கிற அந்த டெரெயின் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே தான் ப்ரோ இருக்க போகுது. அதை வந்து நம்ம எவ்வளோ வேகமாக அடாப்ட் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்றது தான் நல்ல ஒரு டிரைவரோட ஸ்கில். இப்போ நம்ம கொஞ்சம் காரை பற்றி பார்ப்போம் ப்ரோ. அந்த கார் செட்டப் பண்ணுறது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் ரேஸில்? டிரைவர் வந்து எல்லா டிஃப்ரென்ஸுமே பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே வந்து மெயினான ஒரு half ஆஃப் த பார்ட் வந்து கார் தான். கார் ப்ளஸ் அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டீம் தான். இப்போ ஸோ இதுதான் நம்மளோட ரேலி கார் தான். ஸோ இது வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 2 நாள் ரேலி நடக்குதுன்றப்போ வந்து சும்மா என்கிட்ட ஒரு நாள் கார் கொடுத்துட்டோன்றதுனால நம்மளால் ஓட்டி வெளியில் வந்து அந்த 2 நாள் அவங்களோட சப்போர்ட் இருக்கணும். நான் வந்து அவங்களுக்கு டேட்டா கொடுக்குறது எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த ஒரு 50% ஆஃப் த ஒர்க் வந்து அவங்க சைடில் தான் இருக்கும். மீதி ஒரு 50%ல் வந்து ஒரு 25% நான் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு 25% கோ டிரைவர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ கார் செட்டப் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உள்ள மெயினான விஷயம் சேஃப்டி தான். ஏன்னா நம்ம பண்ணுற ஸ்போர்ட் வந்து வெரி எக்ஸைட்டிங், அந்த ஒரு அட்ரினலின் ரஷ்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஓட்டுற இடங்கள் நம்ம கிளாக் பண்ணுற ஸ்பீட்ஸ் எல்லாமே இருக்கும் போதில் சேஃப்டி இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஃபெடரேஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக கவனிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கார் வந்து எவ்வளோ டிரைவபுளாக வச்சுருக்கோம் அப்படின்றது. ஒரு ரோட்டில் நம்ம ஓட்டுற ஒரு கார் வந்து நம்மளால் கொண்டு போய் ராலியில் வந்து அவ்வளோ வேகமாக ஓட்டிட முடியாது. நம்ம போய் ஓட்டுறோம்னா கார் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் ஆகாது, நம்மளுக்கு தேவையான இடத்துல பவர் வராது, பிரேக் பண்ணோம்னா சில நேரம் வண்டி நிற்காது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம கார் எல்லாமே ரீவொர்க் பண்ணால் தான் முதல்ல ட்ராக்கில் நம்மளால் ஓட்டவே முடியும். எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால வந்து ஒரு டைமிங் பண்ணோம்னா அவங்களோட காருமே அவங்களுக்கு கை கொடுக்கணும், இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போதே தெரியுது நீங்கள் இருக்கீங்க, பின்னாடி பெரிய டீம் இருக்குது. இப்போ மோட்டர் ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்னுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஆள் இது கெரியராக பர்சியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ண முடியுமா ராலி ரேசிங்? ஸோ கரியராக பர்சியூ பண்ணுறதுன்றது வந்து ப்ரோ நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ப்ரோ. என்னை சுற்றி இருந்த யாருக்குமே இந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து எந்த வித சம்மந்தமுமே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு வந்து அங்கேருந்து இந்த ஒரு ஊருக்கு வந்து எனக்கு வந்து இங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி தான் நான் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃபினான்ஷியல் பார்ட் நம்மளுக்கு பெருசாக வரும். ஐம் நாட் கோனா சிட் ஹியர் அண்ட் பொய் சொல்ல போகிறது கிடையாது. யார் வேணால் மனசை வச்சா ரேஸ் ஓட்டிடலாம் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக ரேசிங் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட், இல்லைலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நம்ம அதில் போடுறோன்றப்போ வந்து அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வரதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 150ல் போகிறோம், அதுக்கு நம்மளுக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதில் ஹெல்மெட் போடுறோம்னா அந்த ஹெல்மெட் வந்து என்ன நடந்தாலும் நம்மளை உயிரை காப்பாற்றுற அளவுக்கு இருக்கணும்னா இப்போ வி ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் தட். ஸோ சாதாரண இதிலேருந்து வர்றவங்களால பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் ஆனால் அவங்க இங்கே வர்றதுக்கான வழி வந்து அவங்க தான் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்காக ஒரு ஸ்பான்சர் கண்டுபிடிச்சி வரலாம். ஃபினான்ஷியலி எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் வந்து நம்மகிட்ட சொந்த காசு இருந்தால் தான் வர முடியும் அப்படின்ற எந்த வித கட்டாயமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு வெல்விஷர் இருக்காங்க, உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களால் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்பான்சர்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்களுமே இருக்காங்க. நானும் நிறையா பைக் ரேசஸ்கிட்டலாம் பேசியிருக்கேன். அவங்க சொல்கிறது அதான், கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்குது. நம்ம நல்ல சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம ஒரு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது நிறைய வியூவர்ஷிப் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக ஸ்பான்சர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஏன் இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகலைன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில் ராலி ரேசிங்? ஒரு முக்கியமான விஷயம், ராலி ரேசிங் வந்து நம்ம மீதி ரேசிங்கை விட ராலி ரேசிங் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரோ, இப்போ நம்ம ட்ராக் ரேசிங்லாம் இருக்குன்னா அது வந்து ஒரு லொக்கேஷனில் தான் நடக்க போகுது. ஓகே, ஒரு லொக்கேஷனில் தான் நடக்க போகுது. ஒரு சர்க்கியூட் வந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இல்லை மேபி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கிட்டோம்னாலும் அந்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸே தான் வந்து அவங்க அடுத்த ஒரு 20 லேப்போ 30 லேப்போ ஓட்ட போகிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க, அதை மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எல்லா ஒர்க்குமே பண்ணால் போதும். அது எவ்வளோ தான் பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் உங்களால் அந்த ஒரு இடத்துக்குள்ளே மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ வீடியோகிராஃபர்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ், மெயினான விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு ஸ்டாண்ட்ஸ் வச்சுக்கலாம். அங்கேருந்து வந்து நம்மளால் அவங்கள பார்க்க வைக்க முடியும். இந்தியாவில் வந்து ரஃபாக ஒரு ரேலி நடக்குதுன்னா 2 நாள் நடக்கும் போதில் 300 கிலோமீட்டர்ஸ் நடக்கும். ஸோ 300 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பண்ணுற மாதிரி, டிரான்ஸ்போர்ட் இடையில் நாங்கள் ஓட்டுறதெல்லாம் இருக்கும். ரேசிங் அதில் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நடக்குதுன்னா இது எல்லாமே ஒவ்வொரு இடங்களில் இருக்கும். அப்போது ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆடியன்ஸே வந்து நம்மளால் எப்படி வந்து அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ண முடியும்? அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது எல்லாமே இருந்தாலுமே, ஆளுங்க வந்து அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருந்தாலுமே அவங்கள வந்து இவ்வளோ இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து மார்க்கெட்டிங் அவ்வளோ இடத்துக்கு பண்ணும் போதில் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த வியூவர்ஷிப் வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதில் உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இருக்குது. இது வந்து நம்ம இந்தியன் ரேலிங்கில் சொல்ல, வேர்ல்டு ரேலிங்லேயே இது ஒரு பிரச்சனையாக இருக்க தான் செய்யுது. வேர்ல்டு ரேலிங் WRCயில் இருக்கும் போதுலேயே வந்து அவங்களாலேயே வந்து அங்கே வந்து த்ரூ அவுட் த ஸ்டேஜ்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் முக்கியமான இடங்களில் மட்டும்தான் அவங்களால ஸ்டாண்ட்ஸ் வைக்க முடியும். எல்லா இடத்துலையும் அவங்களாலையுமே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ ஸ்பான்சர்ஷிப், அவ்வளோ வியூவர்ஷிப் இருக்கிற WRCயாலே பண்ண முடியாதுன்றப்போ வந்து இந்தியாவில் அதை கொண்டு வரது வந்து பண்ண முடியாதுன்னு கிடையாது. கண்டிப்பாக கொஞ்சம் அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட், இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் இருக்க தான் செய்யும் ப்ரோ. இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம தல அஜித்குமார் பயங்கரமாக ரேசிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் மூலிமா நிறைய பேர் இந்த ரேஸ் பற்றி அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு கிராஷ் கூட பண்ணியிருக்காரு.
அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் அவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, இந்தியாவிலே அவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய பேரில் இருக்கிற ஒருத்தர் வந்து ரேசிங்குள்ளே வரும்போதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்போர்ட் வந்து அவருக்காகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட டீம் ஆரம்பித்து இப்போ ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆயிருக்குமா, நான் வந்து ரேசிங்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஆளுகள்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதாவது இல்லை இப்படி அஜித்குமார் வந்து ரேஸ் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கார் இப்படி இருக்குது, அவர் இந்த ட்ராக்ல ஓட்டுறாரு, இந்த ரேசிங் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா வந்து என்டியூரன்ஸ் ரேசிங்ன்ற ஒரு விஷயம்லாம் அவ்வளோ காமனாக நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து அவரோட ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஸ்போர்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து கண்டிப்பாக ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் த ஸ்போர்ட். கண்டிப்பாக இந்தியாவில் நம்மளுக்குமே வந்து அது ஒரு பூஸ்ட் மாதிரி தான். ஓகே, நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்போர்ட் மேலே ஒரு அவேர்னஸ் வருது அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் வந்து அவரோட கிராஷ் ஐ திங்க் எஸ்டர்டே தான், நேற்று தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிராஷ் வந்து பார்த்துருந்தேன். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஹீஸ் ஆல் ரைட். பட் ரேசிங் மோட்டர் ஸ்போர்ட்டில் வந்து நம்ம இது பார்க்கும் போதில் வந்து சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்போ ஏன்னா வந்து யூ நெவர் நோ வாட் கேன் ஹேப்பன். நீங்கள் ட்ராக்கில் ஓட்டுறீங்க, ரேலியில் ஓட்டுறீங்க அப்படிலாம் கிடையாது. யூ நெவர் நோ வாட் கேன் ஹேப்பன். அந்த ஒரு ஸ்லைட் ஆஃப் த மூமெண்ட்டில் எனிதிங் கேன் கோ ராங். அதாவது இது அவர் மேலே ஒரு டிரைவிங் மிஸ்டேக்காக இருக்கணுன்றது மாதிரிலாம் கிடையாது. மேபி அவுட் ஆஃப் நோவேர் ட்ராக்கில் ஒரு சின்ன இம்பர்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், இல்லை அவர் காரில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்திருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். தேங்க் காட் ஐ திங்க் he came out of it without even a small scratch. So that is amazing. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் நிறைய இன்வால்வ்டு தான் இதில். கண்டிப்பாக. உங்கள் ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க? ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஃபேமிலி சப்போர்ட் வந்து ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஃபேமிலிக்கு வந்து இதில் பெருசாக உடன்பாடுலாம் கிடையாது. 10th முடிச்சப்பே எங்கள் அப்பாட்ட போய் நின்னேன், இல்லை நான் ரேசிங் பண்ண போகிறேன், நான் இப்படி தமிழ்நாட்டுக்கு போகிறேன் +1 +2 அப்படின்னு. எங்கள் அப்பா அப்போல்லாம் சொல்லிட்டாரு, வாய்ப்பே கிடையாது தம்பி, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, +1 +2 அதெல்லாம் முடியாது. ஸோ +2 முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே நான் கோயம்புத்தூர் போக போகிறேன், நாங்கள் போய் ரேசிங் பண்ண போகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி ஓகே பார்ப்போம், என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அன்னைக்கு வரும்போதில் என்கிட்ட காரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு படிக்கணும்னு சொல்லி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வரோம். ஸோ அப்படி தான் வருது. பட் ஆனால் இனிஷியலாக வந்து ஆட்டோகிராஸ்லாம் ஓட்டும் போதில் அவங்களே பார்ப்பாங்க, சரி ஓகே இது ஒரு ஹாபியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், அவனுக்கு ஏதோ ஜாலியாக இருக்குது பண்ணிகிட்டு இருக்கேன், சரி பண்ணட்டும், எத்தனை நாள் பண்ணிட போகிறேன் அப்படின்னு. பட் ஒரு பாயிண்டில் வந்து அதுக்கப்புறம் அதிலேருந்து ஸ்விட்ச் ஆன் ஆகி நான் ஆட்டோகிராஸில் வந்து நேஷ்னல்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆனேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு டீம் எல்லாமே இருக்குது. அன்றைக்கி வந்து எனக்கு டீம் கிடையாது, யாருமே கிடையாது. நான் சும்மா ஒரு மெக்கானிக் மட்டும் வச்சு ஒரு கார் பில்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த கார் தான், அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கார் ஆக்சுவலி. ஸோ அந்த கார் தான் வந்து நம்ம அன்றைக்கி வந்து ஒரு மெக்கானிக் மட்டும் பில்ட் பண்ணிவிட்டு அந்த காரை தூக்கிட்டு நேஷ்னல்ஸ்ன்னு சொல்லி விஜயவாடா வரைக்கும் போனோம். அப்போல்லாம் தான் ஓகே வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் புரியுது, ஓகே வந்து இது ஹாபியாக இல்லை, ஹீஸ் கைண்ட் டேக்கிங் இட் அ லிட்டில் பிட் சீரியஸ்லி, அவன் கொஞ்சம் சீரியஸாக பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் கோவிட் வருது. கோவிட் முடிச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரேலிங் ஃபார்மேட்டுக்குள்ளே வரோம். உள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறோம், ராத்திரி போகலாம் எங்கேயே உட்காந்துருக்கோம், அதெல்லாம் பார்த்து ஒரு லெவலுக்கு மேலே தான் அவங்களுக்கே புரியுது. ஓகே ஸோ இனிஷியலி டுக் அ வைல் டு கன்வின்ஸ் தெம். அதாவது வந்து ஓகே இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, இதனால எனக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இதில் இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி தென் லைக் பொறுமையாக நான் வந்து ஐ ஸ்டார்டட் வின்னிங் போடியம்ஸ். அந்த மாதிரிலாம் வரும்போதில் அவங்களுமே வந்து நான் ஒரு தடவை அவங்கள வந்து ஒரு ரேலி கூப்பிட்டு வந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு ரேலி நடந்தப்போ நான் கூப்பிட்டு வந்து நேரில் வந்து பார்க்க வச்சேன். இல்லை பாருங்கள் இப்படி தான் ரேலி நடக்குது, பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டை நேரில் பார்க்கும் போதில் தான் அவங்களுக்குமே தெரிஞ்சு ஓகே ஹவு ப்ரொஃபஷனல் வாட் வி ஆர் டூயிங். நம்ம வந்து ஒன்றும் இந்த படத்தில் வர மாதிரி ஸ்ட்ரீட் ரேசிங் எதுவும் பண்ணல, சீரியஸாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபெடரேஷனுக்கு அடியில் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ அஃபிஷியலாக ஆளுக இருக்காங்க, இதுக்கு அடியில் தான் இவங்க பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஜெனுவனான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்துச்சு. அப்புறம் இப்போ மற்ற மோட்டர் ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, பிட் ஸ்டாப்னு இருக்கும், வந்து நம்ம டயர் மாற்றுறது, பெட்ரோல் அந்த மாதிரிலாம் இருக்கும். பைக்காக இருந்தால் பைக்கு கொடுத்துட்டு வேறு பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ரேலின்றது நம்ம தான் பண்ணி ஆகணும் எதாவது ஆயிடுச்சுன்னா. அந்த மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவேராக இருக்கணும் அந்த கார் மெக்கானிசம் பற்றி? ஸோ மெயினான விஷயம் ப்ரோ, நம்மளுக்கு ரேலி நடக்கும் போதில் வந்து நம்மளுக்கு ஒரு எவ்ரி 2-3 ஸ்டேஜஸ் வந்து முடியும் போதில் வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து சர்வீஸ்க்கு வரலாம். ஸோ சர்வீஸ்க்கு வரும்போதில் வந்து நம்மளுக்கு இப்படி பிட் ஸ்டாப் சொல்கிறீங்களா, பிட் ஸ்டாப் மாதிரி இருக்காது, நம்மளுக்கு சர்வீஸ் பார்க்குன்னு இருக்கும். ஸோ சர்வீஸ் பார்க்கில் வந்து நம்ம கார் வந்து எதுவும் மிஸ்டேக் எதுவும் இருக்குன்னா நம்ம வேலை பார்க்கலாம். பட் ஆனால் அது டைமிங் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 30 மினிட்ஸ் தான் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 30 நிமிஷம் தான் இருக்கணும். அந்த 30 நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன ஆகக்கூடாது. முன்ன பின்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வரும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் சர்வீஸில் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட க்ரூ டீம் எல்லாமே உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணுவாங்க, சர்வீஸில் எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த 3 ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும் போதில் ஜஸ்ட் இன் கேஸ் நம்மளுக்கு இந்த ஒரு 3 ஸ்டேஜுக்கு இடையில எங்கேயோ எது நடந்துருச்சு நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் முடிஞ்சோடனையும் 2வது ஸ்டேஜில் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனையாயிருச்சு, சின்ன பிரச்சனையாக ஒரு பஞ்சர் மேபி ஆகிருக்கலாம், சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ ஏதோ ஒன்று இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று இருக்கும் போதில் நம்மளுக்கு என்னென்னா வந்து நம்ம தான் வந்து அதை வந்து 3rd ஸ்டேஜுக்குள்ளே நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா அப்போ நம்மளுக்கே விஷயம் தெரிய வேண்டியிருக்கும். ஸோ தட் 3வது ஸ்டேஜுக்கு முன்னாடி வச்சு நம்ம வந்து அதை சார்ட் பண்ணி நம்மளாக கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜாச்சும் இருக்கணும். ஜஸ்ட் இன் கேஸ் வண்டி நிப்பான்னு நார்மலாக, அதாவது பொதுவாக வந்து இந்தந்த பிரச்சனைகள்னால தான் வந்து வண்டி நிற்கும், அப்படி நின்றுச்சுன்னா அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற அளவுக்காச்சும் வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கண்டிப்பாக வேணும் ப்ரோ. நிறைய பேருக்கு ரேலியில் இருக்கிற ஒரு இஷ்யூவே வந்து என்னென்னா ரேலி நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் போயிடுறது தான். ஏன்னா 2 நாள் ரேலி ஓட்டுறது தான் முதல் விஷயம், ஜெயிக்கிறதெல்லாம் வந்து 2வது 3வது விஷயம் தான். முதல் சேஃபாக ரேலி ஓட்டணும், 2வது விஷயம் ரேலி கம்ப்ளீட் பண்ணணும். 300 கிலோமீட்டர் ஓட்டி வெளியில் வர்றது தான் கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம டைம் போடுறது ஜெயிக்கிறது எல்லாமே. ஸோ அந்த 2வது விஷயம் வந்து கரெக்டாக வரணும்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்காக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்களே சொன்னீங்க 300 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்ட்டு. இந்த ட்ரைனிங் பற்றிலாம் பேசலாம். நீங்கள் வேறு MMA ஃபைட்டர், பயங்கர ஃபிட்டாக இருக்கீங்க. ஆனால் பொதுவான தாட் என்னென்னா ரேசரு அவங்களுக்கு என்ன உட்காந்து ஓட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு முக்கியம்? ஸோ அதான் ப்ரோ, நம்ம ரேசிங்கில் இருக்கிற, அதாவது ஃபார்முலா 1 ஃபார்முலா ரேசிங்கோ ட்ராக் ரேசிங்கோ எதில் இருக்கிறவங்களுமே வந்து ஸோ எந்த அளவுக்கு அவங்கள டிரைவர்ஸ்ன்னு கூப்பிட்றோமோ அட் த சேம் டைம் தேர் ஆத்லீட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃபிட்டாக இருந்தால் தான் முடியும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ரேலிங்கில் வந்து நாங்கள் இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஜ் ஓட்டுறோன்னா 30 மினிட்ஸ் வந்து டாப் லெவல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும். அப்போ 30 நிமிஷம் வந்து, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போகிற வந்து அடுத்து வரப்போகிற ஒரு டேர்ன் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களோட கோ டிரைவர் வந்து கொடுக்குற கால் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கிராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ 30 நிமிஷத்துக்கு நீங்கள் நிப்பாட்டாமல் அவர் சொல்கிறத கவனித்து வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் எங்கேயாச்சும் ஒரு ½ செகண்ட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக்கில் தான் வந்து கார் கிராஷ் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதில் அப்போ நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து டாப் நாச் கண்டிஷனில் இருக்கணும். ஒரு 2 நாளில் வெறும் 30 மினிட்ஸுக்கு கிடையாது, நீங்கள் 2 நாளில் கிட்டத்தட்ட இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 9-10 ஸ்டேஜ் ஓட்டணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் உள்ளே போகும்போதில் வந்து நீங்கள் மென்டலாக வந்து நீங்கள் அந்த ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களுக்கு எப்படின்னா மெயினான விஷயம் வந்து கார் வந்து எல்லா டர்ன்ஸ்லேயும் வந்து நிறையா வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நிறையா நடக்கும். அப்போ நம்ம பாடி வந்து அங்கிட்டு இங்கிட்டு மாறும் போதில் மெயினாக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோர் வேணும், கோர் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரேலின்றப்போ வந்து நம்ம ஜம்ப்ஸ் நிறையா எடுக்கிறோம். அப்போ ஒரு நார்மல் சிவிலியன் கம்பேர் பண்ணும் போதில் ரேலி டிரைவர்ஸ்னு இல்லை, எல்லா ரேசிங் டிரைவர்ஸுமே அவங்களோட நெக் மசில்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ஸோ தட் இந்த விப்ளாஷ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து நம்மளோட ஐசைட் வரைக்குமே நம்ம ட்ரெயின் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ ரேசிங் டிரைவர்ஸ் வந்து எப்போயுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட நார்மல் விஷனும் அதுக்கப்புறம் நம்மளோட பெரிஃபரல் விஷன் இருக்குது. ஸோ பெரிஃபரல் விஷன் வந்து நம்மளால் வந்து த்ரூ ட்ரைனிங் வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். 150ல் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படின்ற இருக்கும் போதில் வந்து நம்ம எவ்வளோ வைடாக பார்க்க முடியுது, நம்மளால் விஷுவலி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ த்ரூ ட்ரைனிங் வந்து நம்மளால் ஆஸ் ஹியூமன்ஸ் வந்து நம்மளால் வந்து நம்மளோட பெரிஃபரல் விஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பெரிஃபரல் விஷன் வந்து நம்ம எவ்வளோ வைடாக வச்சுருக்கோம் இதெல்லாம் இட் வில் ப்ளே அ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரீஃப்ளெக்ஸஸ், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம அதுக்கு எவ்வளோ டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எலிட் டிரைவர்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு ரேலிங் டிரைவராக இருந்தாலே இதெல்லாம் ஒரு பேஸ் லெவலில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுற வேண்டிய விஷயம். ப்ளஸ் இதுக்கு மேலே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபிசிக்கலாக வந்து ஒரு ரேலிங்க்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஒரு 10% ஆஃப் த ஒர்க் தான். மெயினான உங்களோட ஒர்க் வந்து மென்டல் ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் ஒரு ரேலிக்கு போக முன்னாடி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் கார் ஓட்ட போகிறீங்கன்னா வந்து சும்மா நம்ம ஓட்டலாம், நம்ம வந்து அந்த காரோட டாப் பர்ஃபார்மன்ஸில் ஓட்டுறோம், நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லையும் டு த டாப் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து நம்மளால் 30 நிமிஷம் வந்து ஒரு ½ செகண்ட் கூட மிஸ் ஆகாமல் நம்மளால் அங்கே ஹோல்ட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்கு வந்து மென்டல் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு தனியாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு தனியாக கோச்சஸ் இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து எல்லா அத்லீட்ஸ் மாதிரி நம்ம ரேசிங் டிரைவர்ஸ் வந்து எப்போயும் கிரவுண்டில் இருக்க தேவையில்லை. பட் ஆனால் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் தட் கோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் டு சிட் இன் தட் டிரைவர் சீட். உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜிம்மிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ட்ரைனிங்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதான் ப்ரோ, ஆஸ் ரேசிங் டிரைவர்ஸ் பேஸ் லெவலில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸ்ட்ரென்த் வந்து ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ தான். ஏன்னா கொஞ்சம் நல்ல ஃபிசிக்கலான ஒரு ஸ்போர்ட் தான். நம்ம வந்து காரில்
ரேஸ் ஓட்டுற வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து there's going to be a lot of load on your shoulders, forearms. அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடி வந்து உள்ளே வந்து சென்டர்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து உங்கள் கோர் மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஐ வாஸ் சேயிங் பிஃபோர், நெக் மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஒரு ஜம்ப் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு சேஃபாக இருக்கணும். ஒரு சின்னதாக எதுவாக இருந்தாலும், ஏன்னா நம்ம உட்காந்து ஓட்டும் போதில் நம்ம ஒரு ஹெல்மெட் போட்டிருக்க போகிறோம். ஹெல்மெட் வந்து 30 minutes தலையில் இருக்க போகுது அப்படின்னா வந்து இட்ஸ் ஆடிங் another 500 grams to your head. அப்போ கேட்குறதுக்கு வந்து ஒரு அரை கிலோ என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் வந்து ஒரு 30 minutes வந்து நாம் ஸ்டாப் வந்து நம்ம கழுத்தை எங்கிட்டுமே திருப்பாமல் வந்து நம்மளோட நார்மல் ஹெட் வெயிட்டுக்கு மேலே வந்து ஒரு 500 grams இருக்கிறது வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெயின் வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு பி லைக் ஃபிசிக்கலி யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். செகண்ட் திங் ஆப்வியஸ்லி வந்து நம்மளோட இந்த ரியாக்ஷன் டைமிங்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ரியாக்ஷன் லைட்ஸ்லாம் இருக்கும். ரியாக்ஷன் லைட்ஸ் இருக்கும். இல்லைனா ஃபோனில் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் டைமிங்ஸ் வந்து குறைக்கிறதுக்குனே கேம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து சில ட்ரில்ஸ்லாம் இருக்கும். பால் வச்சு உங்கள் கூட ஒருத்தவங்க வந்து ட்ராப் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு பொசிஷன்லேருந்து பால் போடுறாங்கன்னா அதை எவ்வளோ மீட்டருக்குள்ளே நீங்கள் ரியாக்ட் பண்ணி பிடிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸு. அதுக்கப்புறம் மென்டல் ட்ரைனிங்க்கு வந்து ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் மைண்ட் கோச். அது வந்து எப்படி வந்து நீங்கள் அந்த ஒரு ரேஸ் அணுகிறீங்க, அந்த ஒரு ரேஸுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணணும், உள்ளே இருக்கும் போதில் ஒரு ரேஸ் ஓட்டும் போதில் நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து மென்டல் கோச் வில் ஹெல்ப் யூ அலாட். ஒரு லாங் டேர்மில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஃப்ரூட்ஃபுல். இது எப்படி டெய்லி ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை ரேஸுக்கு முன்னாடி ஒரு கேம்ப் அந்த மாதிரி போடுவீங்களா? ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து டெஸ்டிங் செஷன் வந்து கண்டிப்பாக எல்லா ரேஸுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டெஸ்டிங் செஷன் வைக்கிறது மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அல்லாமல் வந்து நம்ம ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு பர்சனலாக இருக்கிற ட்ரைனிங் வந்து வில் ஹேவ் டு ஹேவ் இட் ஃபார் அ லாங் டைம். அப்படின்னா தான் நம்ம எதனா வந்து ரிசல்ட்ஸ் பார்க்குறது மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மைண்ட் கோச் கூட ஒர்க் பண்ணுறோம்னாலுமே அதில் வந்து நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்குறதுக்கு வந்து 7-8 months பக்கம் ஆயிரும். ஸோ டில் தென் யூ ஹேவ் டு புட் தட் எஃபர்ட் இன் சைட். ஸோ இப்போ நான் நிறைய ரேசஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரெயின் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போய் ரேஸ் பண்ணுறது அந்த மாதிரி. நம்ம பொதுவாக இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ஃபாரின் டிரைவர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கும். நம்ம நிறைய இது தாண்டி வர்றது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா இது வந்து நம்ம டெய்லியும் ஓட்ட முடியாது ட்ராக்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அது எப்படி பார்க்குறது? ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்போர்ட், நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் பார்க்கும்போது நிறைய டிரைவர்ஸ் வந்து டெய்லி வந்து ராலி ஸ்டேஜஸ் போய் ட்ரெயின் பண்ணுற டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது எல்லா விதத்துலையுமே. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் அப்படி இல்லைன்னு வந்து இப்போ வரும்போது நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கிளைமேட் மாறுது. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணி தான் நம்ம போய் ட்ரெயின் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம ஓட்டும் போதில் நம்மளுக்கு வர எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கணுன்றப்போ வந்து ஒரு ராலிக்கு முன்னாடி வந்து நம்ம 1 hour ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். செட்டப் வந்து அதுக்கு மேலே வர ராலிக்கு ஏற்றது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரோ பண்ண முடியும். நம்மளால் வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து இந்த ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து கார் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லது தான் வந்து நம்மளுக்கு இங்கே. பட் செகண்ட்லி ஒன் அதர் வே டு ட்ரெயின் வுட் ஆக்சுவலி பி சிம் ரேசிங். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பூன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களால் வந்து ஒரு ராலி ஸ்டேஜை வந்து எத்தனை தடவை ஓட்ட முடியும்? ஒரு நேரில் போகிறீங்கன்னா உங்களால் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டணுன்னாலே நாங்கள் தான் சொல்கிறோம்ல ஒரு ராலியோட டிஸ்டன்ஸ் அது. பட் ஆனால் வந்து அதே டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து சிமுலேட்டரில் வந்து ஓட்டி பழகிறதுக்கு வந்து யூ கேன் ட்ரைவ் ஆஸ் மெனி டைம்ஸ் as you want. ஏன்னா யூ ஆர் நாட் லூசிங் anything. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிமுலேட்டர் செட்டப் இருந்தால் போதும். கேட்கும் போதில் கண்டிப்பாக சிமுலேட்டர் வந்து அதுவே ஒரு எக்ஸ்பென்ஸாக தோணும். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் போதில் சிமுலேட்டர் கம்பேர் பண்ணி நம்ம காருக்கு வர எக்ஸ்பென்சஸ் பார்க்கும் போதில் சிமுலேட்டர் வந்து அது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் தான். பட் ஆனால் அதை கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் we can create from that. So I think that is a more clever way to train in today's situation. இப்போ பைக் ரேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அவங்க நிறைய டீச் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி ரேலி ரேசிங் அந்த மாதிரி இருக்கா, இல்லை நம்மளா இனிஷியேட் எடுத்து பண்ணுறது தானே? நம்ம இந்த ஊர் பக்கம் இதெல்லாம் இந்த கோயம்புத்தூர் இந்த சைட்லேயே கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்லி யூடியூப் இதெல்லாம் பார்த்து நிறைய டிரைவர் கோச்சஸ்லாம் சொல்கிறத கேட்டு இப்படி தான் ஒன்றா தான் கற்றுக்கிட்டோம். ஒன் திங் ஐ வுட் ஆல்வேஸ் சே இஸ் நல்ல ஒரு மென்டர் இருக்கிறது வந்து என்றைக்குமே பெரிய விஷயம். நான் வந்து ஆட்டோகிராஸ் முடிச்சு ராலிங்குள்ளே வரும்போதில் தான் எனக்கு ஒரு மென்டர் கிடைச்சாரு. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ரொம்ப நாள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு தே வில் ஹேவ் லைக் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து டக்குன்னு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களால சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம வந்து அதே ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும், அவங்க பண்ணுற மாதிரியே சால்வ் பண்ணணும்னு நினச்சோம்னா இட் வில் டேக் அஸ் அ வெரி லாங். ஸோ திஸ் வில் ஹெல்ப் அ லாட். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து ராலி ஸ்கூல்ஸ் இருக்குது. ராலி டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ராலி டிரைவர்ஸ் வந்து ராலி ஸ்கூல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
அண்ட் அஃப்கோர்ஸ் இல்லை இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் போய் ரேலி ஸ்கூல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணலாம். அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே இருக்கும். ஸோ தேல் ஓன் ப்ராப்பர் ரேலி ஸ்டேஜஸ் அவங்க ப்ராப்பராக ஓன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அவங்களோட ஃபுல் டைம் பிஸ்னஸே அதுவாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கோர்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4 days 5 days போய் வந்து ஃப்ரம் த கெட் ஆன் யூ கேன் லேர்ன் எவ்ரி திங் அப்படி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ கேன் டூ ஆல்சோ. பட் யா தேர் ஆர் a lot of opportunities. நான் ஃபஸ்ட்டு இந்த ரேலி ரேஸை பற்றி பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக பட்டது. ஏன்னா இந்த டிரைவர்ன்றது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்குது. ஏன்னா டிரைவர்லாம் வந்து கண்ணை மூடிட்டு ஓட்டுற மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது நம்மளால் வழியெல்லாம் பார்த்துட்டு பொறுமையெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. நம்ம டிரைவர் என்ன சொல்கிறாங்க, ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கணும் அவங்க மேலே. அந்த டிரைவர் பற்றி சொல்லுங்கள். இந்த பேஸ் நோட்லாம் இருக்கலாம், அது அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ மெயினான விஷயம் என்னென்னா ப்ரோ, ரேலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம ரேலி ஓட்ட போகிறோம்னா அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து இப்போ ட்ராக் ரேசிங்கில் மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 தடவைலாம் போய் ஓட்டி பார்க்க முடியாது. நாளைக்கு ஸ்டேஜ் இருக்குன்னா இன்றைக்கி வந்து நம்மளை ரெகானசன்ஸ் வந்து ஒரு 2 தடவை அந்த ஸ்டேஜுக்குள்ளே போக விடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து நம்ம டிரைவர் கூட உள்ளே போய் வந்து அந்த ட்ராக் எல்லாமே நம்ம எவ்வளோ ப்ராப்பராக மேப் பண்ணுறோம். ஸோ அதை மேப் பண்ணி நாளைக்கு வந்து நம்ம ஸ்பீடில் வந்து ஓட்ட போகும்போதில் வந்து அதை வந்து நம்மளால் வந்து அந்த ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைரெக்ஷன்ஸ் கரெக்டாக வரணுன்றதுக்காக நம்ம வந்து அதுக்கு ஒரு கோடு வந்து நம்மளுக்கே டெவலப் பண்ணியிருப்போம். டிரைவருக்கும் டிரைவருக்கும் இருக்கும், ஒரு யூனிவர்சலாக ஒரு கோடு இருக்கும். பட் ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து எல்லா டிரைவருக்கும் டிரைவருக்கும் மாறுறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த ரேலி வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து முந்தின நாள் இந்த ரெகானசன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தெளிவாக எவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளும் நம்ம டிரைவரும் உட்காந்து நாளைக்கு ஓட்ட போகிற அந்த ஸ்டேஜை வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக எவ்வளோ மேப் பண்ணி எங்கெங்கே ஒரு ஜம்ப் வருது, எங்கே ஒரு டேர்ன் வருது, அந்த டேர்ன் வந்து அந்த டேர்னுக்கு முன்னாடி இருக்க டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம மேப் பண்ணணும். ஸோ மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ரேலி வந்து பார்க்கும் போதில் வெளியிலேருந்து பார்க்கும் போதில் நம்ம நினைப்போம், ஓகே ஒரு ரோடு பார்க்குறோம், பார்த்து அப்படி ஓட்டிட முடியாது அப்படின்னு. கண்டிப்பாக ஓட்ட முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து ஒரு ரேலியில் வந்து ஓட்டுற ஸ்பீடில் அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த கார்னர் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றப்போ வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் போய் பார்த்து வந்து அந்த கார்னர் எடுத்திங்கன்னா உங்களால் அந்த ஸ்பீடில் எடுக்க முடியாது. ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு பார்ட் ஆஃப் த ரேலிங் வந்து டிரைவர் தான். ஸோ வந்து அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ கரெக்டான டைமிங்கில் வந்து அந்த கால்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்பீடு வந்து மாற வந்து இந்த பேஸ் நோட்ஸ் கொடுக்கறதுக்கான இடங்களுமே மாறும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லோவாக போகிறோம்னா அவங்க அது ஒரு டெம்போவில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நம்ம டக்குன்னு வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துருச்சு, நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்றப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அடாப்ட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு டிரைவர் இருக்கிறது வந்து நம்ம காரில் வந்து எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு பயங்கரமாக வந்து ஒரு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு ரேஸ் டே வருது, அந்த மாதிரி டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க? அந்த மென்டாலிட்டி பற்றி சொல்லுங்கள். ஒரு ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருப்பீங்க? எல்லா ரேஸுக்கும் போகிறதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் இதுலேயும் வந்து கொஞ்சம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். பயமாக இருக்குமா ரேஸ் போகிற முன்னாடி? ப்ரோ நம்ம கென் பிளாக்லாம் சொன்னது மாதிரி தான், ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பீடாக போனோம்னா கொஞ்சம் பயமாலாம் தான் ப்ரோ இருக்கணும். ரேசிங் ஓட்டுறோம், ஜஸ்ட் பிகாஸ் ரேசிங் டிரைவர்ஸ் வந்து ரேஸ் ஓட்டுறாங்க அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு யாருக்கும் ஸ்பீடை பார்த்து பயம் கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போ வந்து அந்த பயத்தை தாண்டி நம்ம ஓட்டுறோம் அப்படின்றது தான் கேள்வி. ரேசிங்கில் வந்த அந்த ஸ்பீடை பார்த்து நம்ம பயந்து போய் ஸ்லோ டவுன் பண்ணுறோமா, இல்லை அந்த ஸ்பீடை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிறோமா அப்படின்றதுல தான் கேள்வி. ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருமே பயப்பட தான் செய்வோம். ஓகேவா, நான் இங்கே உட்காந்து ரொம்ப ஈஸியாக போய் சொல்லிடலாம், நான்லாம் ஸ்பீட்லாம் பார்த்து பயப்படவே மாட்டேன், நான் எவ்வளோ பெரிய டிரைவர் தெரியுமா அப்படின்னு. அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது ப்ரோ. நம்ம வந்து ஒரு ஆட்டோகிராஸில் இருக்கும் போதில் நான் ஒரு 80 கிலோமீட்டர்ஸில் தான் மேக்ஸிமம் போயிருக்கேன்னா, ரேலி வரும்போதில் அது ஒரு 150 ஆகுது அப்படின்றப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அதுக்கான ஒரு பதட்டம் வரதான் செய்யும். அப்போ அந்த ஒரு பதட்டம் வந்து நம்மளால் எப்படி மாற்ற முடியும்னா, என்னால் வந்து இந்த ஸ்பீடை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றது தான். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது தான். ப்ளஸ் டு ஆன்சர் யுவர் கொஷின் ஃப்ரம் பிஃபோர், ரேலிக்கு முன்னாடி ஒரு வீக் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரோ. எவ்வளோ வந்து நம்ம ப்ராப்பராக தூங்கி ரெஸ்ட் எடுத்து டயர்ட்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நல்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிட்டு உடம்புல வந்து எந்த பிரச்சனைகளுமே இருக்காமல் இருக்கணும். நான் வந்து இப்போ வந்து 4 years 5 years வந்து நான் ரேலிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்குமே நான் வந்து ஒரு ரேலி ஓட்டுறேன்னா காலைல வந்து எனக்கு ஸ்டேஜ் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் ஒரு 5:30 எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு வைங்களேன். ஒரு 1 o'clock இருந்து அலாரமே இல்லாமல் நான் எந்திரிச்சிக்கிட்டே இருப்பேன். அது எப்படின்னா, ஐயோ ரேலி இருக்குது அப்படின்றதுல இல்லை, ஐயா இன்றைக்கி நம்ம ரேலி ஓட்ட போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ இது எந்த விதத்தில் இருக்குன்றதா, இது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுருக்கிறது வந்து என்றைக்குமே நல்லது தான். கண்டிப்பாக தட் வில் ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு ஒரு டவுட், இப்போ டிரைவர்ஸுக்கு வெயிட் முக்கியமா?
கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக முக்கியம் தான். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கேருந்து எந்திரிச்சு ப்ரோ வந்தால் அங்கே வரைக்கும் ஓடிட்டு வாங்க அப்படின்றேன். ஈஸியாக ஓடிடுவீங்க. நான் உங்கள் கையிலே ஒரு 10 கிலோ கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அதே ஸ்பீடில் ஓடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதே கான்செப்ட் தான், காருக்கும் அதே கான்செப்ட் தான். அது வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ பைக் ரேசிங்லேன்ற வரும்போதில் வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா பைக்கோட வெயிட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்றப்போ வந்து இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். காரில் வந்து கண்டிப்பாக இது அஃபெக்ட் பண்ணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமோ, ஒரு கார்னர்ஸ்லாம் எடுக்கும் போதில் ஹெவியான ஒரு டிரைவரும் கோ டிரைவரும் இருக்கும் போதில் நம்ம அந்த கார் கண்ட்ரோல் வந்து நம்மளோட வெயிட் அங்கிட்டு மேனேஜ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. இதுவே லைட்டாக இருக்கும் போதில் நம்ம இன்னும் கிரவுண்டடாக இருப்போம். கார் இன்னும் ஈஸியாக நம்மளால் மனுவர் பண்ண முடியும். வெயிட் வந்து மேனேஜ் பண்ணுறது முக்கியமான விஷயம் தான். பட் அட் த சேம் டைம் ரொம்ப லைட்டாகவும் இருந்துடக்கூடாது. ஏன்னா ஃபிசிக்கலாக டிமாண்டிங்கான ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைன்ற ஒரு இடத்துல வந்து நம்ம ரொம்ப லைட்டாக இருந்தோன்றதுனால நம்மளால் அது பண்ண முடியாமலேயும் போயிடக்கூடாது. ஸோ ப்ரோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டு, ஒரு ஒஸ்ட்டு மூமெண்ட்டு. ஒரு பெஸ்ட்டுனா இப்போது மாஸ் பண்ணிட்டேன்ப்பா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு, என்னடா இப்படி ஆகி போச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சண்டா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட்டு? ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சண்டா மூமெண்ட்ஸ் வந்து நான் பெருசாக கண்டுக்கிட மாட்டேன். பிகாஸ் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிராஷஸ்லாம் நடக்கும். பட் நான் அது வந்து ரொம்ப வீட்டில் வேறு பார்ப்பாங்க அப்போலாம் இல்லை ப்ரோ. நான் வந்து கிராஷஸ் வந்து எப்போயுமே பார்க்குறது எப்படின்னா ஜாலியாக இருந்துச்சுல அப்படின்னு நான் பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுவேன். பிகாஸ் ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஸோ நான் வந்து நம்ம இங்கேருந்து வந்து ராலி ஸ்டார்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு வேர்ல்டு வைடில் இருந்து கிராஸ் ரூட் லெவல் ராலி டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி FIA வந்து அவங்க விங்கு கடியில் ட்ரெயின் பண்ணி WRCயில் ப்ளேஸ் பண்ணுறது தான் அவங்களோட பிளான். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கோவிட் டைமில் இருந்து ஐ திங்க் நான் வந்து ஒரு சிம் ரேசிங்கில் வந்து தான் அதுக்கு முதல்ல செலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்து முதல்ல ஒரு 19 ரவுண்டு வச்சாங்க வேர்ல்டு வைடு இருக்கிற சிம் ரேசர்ஸ் கூட எல்லாம். அப்போ வந்து நான் சிம் ரேசரே கிடையாது. நான் சிம் வந்து சும்மா ப்ராக்டிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சிம் ரேசர் கிடையாது. அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 year 1.5 years ட்ரெயின் பண்ணி அந்த 19 ரேஸுமே ஓட்டினேன். 19 ரேஸ் ஓட்டி ஆல்மோஸ்ட் 19 கடைசி ரேஸில் வந்து நான் செலக்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. பட் ஆனால் வந்து அப்போ வந்து ஏதோ ஒரு காரணம், வேற ஒரு டிரைவர் வந்து அப்போ வந்து ரொம்ப நல்லா ஓட்டினதுனால நான் அப்போ செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இந்தியனோட ரீஜனல் செலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதில் போய் நம்ம செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஏஷியா பசிபிக் செலெக்ஷன்ஸ் வருது. அதுவும் சென்னையில் தான் நடக்குது. 3 ரன் கொடுக்குறாங்க குவாலிஃபை பண்ணுறதுக்கு. மொதல் 2 ரன் வந்து டீசெண்டாக பண்ணிட்டோம். 3rd ரன் ஃபைனல் ரன் வந்து பவர் ரன் மாதிரி. ஸோ அதில் தான் வந்து யூ புட் யுவர் பெஸ்ட் டைம். ஸோ உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு பேஸ் போயிட்டுருக்கு. எனக்கே தெரியுது, ஓகே நல்ல ஒரு பேஸ் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்ல டைமிங்கில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த ரேஸில் வந்து எல்லாம் முடிச்சு கரெக்டாக கடைசி டேர்னில் வந்து நான் திரும்புகிறேன். டேர்ன் முடிச்சு இப்படி ஹேண்ட் பிரேக் புல் பண்ணி டக்குன்னு திரும்புகிறேன். இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸில் ஃபினிஷ் லைனு இங்கே ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு வெக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 years வந்து நம்ம அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியிருந்தோம். திடீர்னு இப்படி வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால வந்து அப்படி போயிடுச்சே அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அது அப்போ வந்து நம்மளால் பெருசாக அக்செப்ட் பண்ண முடியல. அடுத்து போல பார்த்துட்டு போயிடுவோம். ஜஸ்ட் பிகாஸ் தட் டிடன்ட் ஒர்க் அவுட் த வே வி வாண்டட். நம்ம அப்படியே ரேசிங் அவுட்டு போயிட போகிறதும் கிடையாது. நம்ம போகணும்னு நினச்ச இடத்துக்கு வேறு வழி இல்லாதது மாதிரியும் கிடையாது. அதுலேருந்து நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிட்டோம். பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 சீசனில் வந்து நாசிக் ராலி பண்ணியிருந்தோம். ஸோ நாசிக் ராலியில் வந்து we were doing really well. Out of I think almost out of 70 drivers, I was top 3rd பொசிஷன்லேயோ top 4th இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ ஜூனியர் டிரைவர். ஸோ வந்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் INRC 3 கார் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மேலே வந்து வேறு 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஸோ we were placing very good times. ஓவராலில் வந்து 4th ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ராலி வந்து 2ஆவது நாள் வந்து ஆக்சுவலி வந்து காரில் ஒரு சின்ன இஷ்யூ ஆகி நம்ம கிராஷ் ஆயிடுச்சு. அந்த ராலி வந்து நம்மளால் போடியம் ப்ளேஸ் பண்ண முடியலை. பட் ஸ்டில் தட் ராலி இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து அந்த ராலியில் வந்து பண்ண ஒரு சின்ன ஒரு டிரைவிங் டெக்னிக் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் நம்ம இருக்கும் போதில் ஸோ இந்த அனிம் வந்து பார்ப்போம், இனிஷியல் டி அப்படின்னு சொல்லி கார் ரேசிங் பற்றி இருக்கிற ஒரு அனிம். அது வந்து ஒரு ட்ரிஃப்டிங்லாம் பற்றி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து அந்த ட்ரிஃப்ட் வந்து ஒரு கார்னரில் பண்ணுவார். ஸோ வந்து அதில் ரொம்ப வித்தியாசமாக எப்படின்னா வந்து கார்னர் வந்து கிரிப் அதிகமாக கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வீல் வந்து கட்டருக்குள்ளே இறக்கி அப்படியே அந்த ஒரு கார்னர் வந்து ட்ரிஃப்ட் பண்ணிட்டு போவார். ஸோ நான் சின்ன வயசில் பார்க்கும்போது நான் எப்படி நினச்சேன்னா இதெல்லாம் ரியாலிட்டியில் பண்ண முடியுமா, இதெல்லாம் சும்மா ஏதோ படத்தில் காட்டுறாங்க அப்படின்றது மாதிரி நினச்சிருக்கேன். நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. போன வருஷம் நாசிக்கில் வந்து அது ஒரு டார்மேக் ரேலி. ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து டார்மேக் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு சைடில் வந்து ரோடில் 2 சைட்லையுமே நல்ல ஒரு கேப் இருக்குது நம்மளுக்கு ரோடு முடிகிற இடத்துல. ஸோ
அந்த அந்த நான் அந்த ஒரு சின்ன வயசில் அந்த ஒரு கார்ட்டூனில் பார்த்த ஒரு விஷயம் நான் வந்து grip இல்லைன்னு சொல்லி அந்த கார்ட்டூனில் பண்ண மாதிரியே நான் வந்து ஒரு வீல் வந்து ரோடை விட்டு இறக்கி அந்த வீல் ஹோல்ட் பண்ணுற இதில் வந்து gripல வந்து நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இட் ஃபெல்ட் லைக் அ வெரி சரியல் மூமெண்ட். ஏன்னா வந்து ஒரு ஆர்ட் இமிட்டேட்ஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன வயசில் வந்து நம்ம ஒரு கார்ட்டூனில் பார்த்து இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதை நிஜமாவே பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ that race, even though I didn't win that race, it holds a very important spot in my heart. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களை பார்த்துட்டு உங்களை மாதிரி ரேலி ரேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக ஓடிட்டுருக்கீங்க, இப்போ இந்த குவாலிட்டிஸ்லாம் வளர்த்துக்கணும், நீங்கள் ஒரு ரேலி ரேஸராக ஆகணும்னா எது சொல்லுவீங்க? See, you have to be very patient. நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே ரேசிங் வந்து எப்படி பார்க்குறோம்னா அது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஸ்போர்ட்டு, அதாவது வந்து யார் வந்து ரொம்ப தைரியமாக இருக்காங்களோ அவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதெல்லாம் முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பேஷன்ஸ் வேணும். ஓகேவா? நம்ம ஆரம்பித்த டயத்துலேருந்து, ஏன்னா நம்ம வரும்போதில் வந்து வீல் திங்க் வி ஆர் த பெஸ்ட் அட் வாட் வி டூ அப்படின்னு நினச்சி தான் நம்ம எல்லாருமே உள்ளே வரோம். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 5 வருஷம் தான் ரேலி ஓட்டியிருக்கேன். ஆனால் வந்து ஒரு 40 வருஷமாக ரேலிங் ஃபீல்டில் இருக்கிற அவங்ககிட்ட போய் நீங்கள் இன்றைக்கி பேசுனீங்கன்னா கூட சொல்லுவாங்க நான் இன்னும் வந்து இந்த விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்டில் விஷயங்கள் இருக்குன்னா நம்ம 4 வருஷம் வந்துட்டு நம்மலாம் பேசக்கூட கூடாது. அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். செகண்ட் திங், யூ ஹேவ் டு பி கோச்சபிள். இப்போ நீங்கள் வந்து வேர்ல்ட்லேயே இருக்கிற பெஸ்ட்டு ரேலி டிரைவர்ஸ்ட்டை போய் நீங்கள் கோச் ஆகலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்க முடியலை அப்படின்னா தேர் இஸ் நோ பாயிண்ட். உங்களுக்கு யார் வந்து சொல்லிக் கொடுத்துமே வந்து நீங்கள் நல்ல ஒரு டிரைவர் ஆக போகிறது கிடையாது. ஸோ வந்து யூ ஹேவ் டு பி கோச்சபிள். அண்ட் ஃபைனலி what I would say is you have to be passionate about it. நிறைய பேர் வந்து ரேசிங்கில் நாங்கள் இருக்கோன்றப்போ வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இது எவ்வளோ வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிட முடியும், இதில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்குமா? ஏன்னா வந்து வேர்ல்டு வைட் லைக் மோட்டர் ஸ்போர்ட் வந்து ஒரு ஃபார்முலா 1 டிரைவர் பார்க்குறோம், அவங்க வந்து ஒரு மில்லியனராக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் நிறைய பேர் வராங்க. True to the essence வந்து that's not why we are here. We are all in this sport because we are passionate about rallying. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தடவை, இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னது மாதிரி ஒவ்வொரு தடவை நான் ரேலி உள்ளே போகும்போதுலேயும் நம்மளுக்கு இன்றைக்கி ரேலி ஓட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்றது. ஸோ அந்த பேஷன் இருக்கும் போதில் தான் நம்ம வந்து அதை வச்சு ஒரு டிசிப்ளின்டாக வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ வந்து கண்டிப்பாக கோச்சபிளாக இருக்கணும், பேஷண்ட்டாக இருங்க, ப்ளஸ் அந்த பேஷன் வந்து ரொம்ப முக்கியம். தட் வில் கிவ் யூ த டிசிப்ளின் தட் யூ நீட் டு கோ அ வெரி லாங் வே. ப்ரோ, நீங்கள் MMA ஃபைட்டர்னு கேள்விப்பட்டோம், அது எப்படி போயிட்டுருக்கு? MMA ஃபைட்டராக இருக்குது, ரேசிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கொஸ்டின், கானர் மெக்ரெகரா கபீபா? டு பி வெரி ஆனஸ்ட், ஓகே, நானும் UFC பார்க்க ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து கானர் மெக்ரெகர் தான். பட் இன்னைக்கு கேட்டிங்கன்னா ஜான் ஜோன்ஸ். ஹபீபும் கிடையாது, கானர் மெக்ரெகரும் கிடையாது, ஜான் ஜோன்ஸ் எனி டே. பேக் டு யுவர் MMA கொஸ்டின். MBA வந்து பெங்களூரில் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்து MMA வந்து பர்சியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்துமே வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் அந்த டயத்தில் இருந்தே வந்து நான் கராத்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 9th கிரேட் அந்த டயத்தில் ஆகும்போதில் நான் கராத்தேயில் பிளாக் பெல்ட்லாம் வச்சுருந்தேன். ஸோ ஆஃப்டர் தேட் எனக்கு வந்து ஓகே MMA பர்சியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால, ப்ளஸ் ஐ ஹேட் அ வெரி குட் டீம் இன் பெங்களூர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும் போதில் நான் மறுபடியும் அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு 2 வருஷம் இருந்தேன். பட் அது ஒரு வெரி பயங்கர வயலண்ட்டான ஸ்போர்ட், நம்ம ஃபைட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் தட் MMA வில் ஹெல்ப் யூ இஸ் பில்ட் அ லாட் ஆஃப் மென்டல் ரெசிலியன்ஸ். ஆஸ் மென் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கற்பனை இருக்கும் தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்தால் நான் அப்படியே சமாளிச்சிடுவேன் தெரியுமா, ஐ ஃபைட் அப்படின்றது மாதிரிலாம். ஸோ திஸ் இஸ் லைக் அ வெரி டெலூஷன் தட் அ லாட் ஆஃப் மென் ஹேவ். 95% ஆஃப் மென் வி ஆல் ஹேவ் இட். பட் ஆனால் வந்து அந்த ஒரு நிஜமாகவே ஒரு ஃபைட் சுச்சுவேஷனுக்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு ரியாலிட்டி வந்து MMA வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆன் த ஃபேஸ் நம்மளுக்கு சொல்லிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம அதில் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும் போதில் வந்து யூ வில் பில்ட் அ லாட் ஆஃப் மென்டல் ரெசிலியன்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கும் போதில் வந்து நம்ம வந்து யூ கேன் சே ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், ஐ எம் வெரி டஃப் அப்படின்றது சொல்கிறது வந்து வெரி ஈஸி. பட் ஆனால் வந்து ஒரு MMAல இருக்கோம், நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு சோக்கில் இருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு ரேர் நேக்கட் சோக்கில் வந்து உங்களை சோக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஆல்மோஸ்ட் பாஸ் அவுட் ஆகிற லெவலில் இருக்கீங்க. அப்படி இருக்கிற லெவலில் உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து பிளட் போகிறதே நிற்கிற லெவலில் வந்து நீங்கள் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் வில் டெல் யூ அ லாட் அபவுட் யுவர் மென்டல் கெப்பாசிட்டி அண்ட் யுவர் கேரக்டர் ஆஸ் அ பர்சன். அண்ட் தட் வில் டீச் யூ அ லாட் அபவுட் who you are very personally. So இது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ரேசிங்கில் வந்து நம்மளுக்கு இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இட் வில் கிவ் யூ தட் மேட் கான்ஃபிடென்ஸ். அதாவது வந்து ஓகே லைக்
ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் யூஆர் ஃபிட். நம்ம பயங்கரமாக ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்னா. ரெண்டாவது விஷயம் அந்த மென்டலாகவுமே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வேறு லெவலில் பூஸ்ட் ஆகிருக்கும். பிகாஸ் யூவ் டன் சம்திங் தட்ஸ் லைக் வெரி லைஃப் த்ரெட்னிங். ஆல்மோஸ்ட் ஒருத்தவங்க வந்து நம்மளை கொல்ல ட்ரை பண்ணுற சுச்சுவேஷனில் கூட யூ ஆர் ஸ்டேயிங் காம் அண்ட் யூ ஆர் டூயிங் லைக் த ரைட் திங்ஸ். அப்படி இருக்கும் போதில் வந்து இட் வில் டீச் யூ அ லாட் ஆஃப் பேஷன்ஸ், அ லாட் ஆஃப் மென்டல் ரெசிலியன்ஸ். அண்ட் வென் யூ ட்ரான்ஸ்லேட் தட் டு ரேசிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து நம்மளுக்கு அப்படியே ஆஸ் அ டிரைவர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படி வந்து ஒரு பீக் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் காமாக இருக்கிறது, என்ன தான் இஷ்யூ வந்தாலும் அந்த டயத்தில் வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இட் வில் கிவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சே ஃபைட்டிங் கேவ் மீ அ லாட் ஆஃப் இன்சைட் ஈவன் when I came into racing. So yes. ஒரு பக்கம் எம்எம்ஏ, ஒரு பக்கம் ரேசிங், ஒரு பக்கம் பிஸ்னஸ். நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், அப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் லைஃப்பில் எனக்கு இது நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன், இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ப்ரோ டு பி வெரி ஆனஸ்ட் வந்து நான் ரேசிங்குள்ளே வரும்போதில் அந்த ஒரு 18 years old அந்த ஒரு டைம்லலாம் வந்து யூ ஹேவ் தட் ஃபயர் இன் யுவர் பிளட். அந்த டயத்துலலாம் ஐ வாஸ் பிக் ஆன் ஹாட் ஹெட். எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு போல்ட் அவுட் ஆகுறது, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன் அந்த மாதிரிலாம். எஸ், தட் ஹேஸ் ஹெல்ப் மீ இன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஈவன் ரேசிங் இட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஃபைட்டிங்லேயுமே இட் ஹெல்ப் மீ அ லாட் கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து பியாண்ட் அ பாயிண்ட் யூ ஸ்லோலி கம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் ஸ்டேயிங் காம் is where what differentiates the people that are good in a sport and the people that are great in a sport. என்ன வேணால் நடக்கலாம், பட் ஆனால் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பொறுமை நம்மளுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அன்னைக்கு வந்து ஸ்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும் போதில் ஒரு லாங் டேர்ம் கோல் வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே ஐ வாண்ட் டு ஒரு WRC போகணும், அந்த மாதிரி கனவுகள்லாம் நிறையா இருந்திருக்கு, இன்றைக்குமே இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து ஆஸ் வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட் இன் லைஃப், இன்றைக்கி என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல் இன் லைஃப் வுட் பி டு பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் ஐ கேன் பி. ஐ டோன்ட் நோ வேர் தட் இஸ், பட் ஆனால் அந்த ஒரு கோல் வில் கான்ஸ்டன்ட்லி கீப் யூ கோயிங் அஹெட் ஐ கெஸ். இப்போ ஒரு லைஃப் லெசன்னா இது என்ன சொல்லுவீங்க? இதை நான் கற்றுக்கிட்டேன் இவ்வளோ நாள் பிஸ்னஸாக பார்த்ததும் சரி, ரேசிங்லேயும் சரி, இது நான் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மெயினான ஒரு விஷயம்னா ப்ரோ, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே கேட்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபைட்டிங் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னப்ப எப்படி வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க, நாங்களும் ட்ரை பண்ணுறோம் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா, மெயினான விஷயம் எதனா பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா பண்ணிடணும். யூ ஷுடன்ட் லைக் ஒரு செகண்ட் கெஸ் பண்ணிக்கிட்டோ, இல்லை இதுக்கு கரெக்டான ஒரு டைம் வரட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா யூ வில் நெவர் ஆக்சுவலி டூ இட். ஏன்னா வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் நெவர் கம்ஸ். ஈவன் ஃபார் ரேசிங் நான் சொன்னது மாதிரி தான். நான் கேம் டு கோயம்புத்தூர், என்கிட்ட கார் கூட கிடையாது. நான் கோயம்புத்தூருக்கு வந்து ரேசிங் பண்ணணும்னு சொல்லி வரும்போதில் கரெக்டாக 1 வீக்குக்கு முன்னாடி தான் நான் லைசன்ஸ் வந்து சிவில் லைசன்ஸோடு நான் கோயம்புத்தூர் வரேன். என்கிட்ட அன்றைக்கி கார் கிடையாது, எனக்கு அன்றைக்கி ஒரு கோச் கிடையாது, டீம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து இதெல்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் ரேசிங்குள்ளே வருவேன்னு நினச்சிருந்தேன்னா அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஆகியிருந்திருக்கும், மேபி நடக்காமலே கூட போயிருக்கலாம். ஸோ பெஸ்ட் திங் ஐ வுட் சே தட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆல்வேஸ் இஸ், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் சம்ஹவ் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். எல்லாம் கற்றுக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும்னு நினச்சோம்னா யூ கேன் நெவர் கோ இன்டு இட். ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் த்ரூ த ப்ராசஸ் யூ வில் ஃபிகர் அவுட் திங்ஸ். ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டு நம்ம முன்னாடி போயிடலாம். ஸோ தட் வில் மேக் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இன் லைஃப். சூப்பர் ப்ரோ. பேக் டு ரேசிங். பையனை பற்றி சொல்லுங்கள். பையன் யார், எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு, இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அடுத்த ரேஸ்க்கு பயணம்? ஸோ ஆக்சுவலி ஆஸ் ஐ வாஸ் சேயிங், ஸோ அதுதான் வந்து என்னோட மொதல் கார். ஸோ இது வந்து இவர் வந்து அதுக்கப்புறம் வந்தது. இவர் ஆக்சுவலி வந்து இவர் வந்து 2வது ஷெல்லாம் ஆகிட்டார். So I have a habit of naming all my cars. So that car is called Gina. This one's called Bella. Both of the cars are very special. And the car வந்து because it was my first ever car. வாழ்க்கையிலே முதல் தடவை அந்த ஒரு கார் கூட அந்த அட்டாச்மெண்ட் வந்து அந்த கார் கூட இருந்துச்சு காலேஜில் இருக்கும் போதில். ப்ளஸ் அந்த காரில் தான் வந்து ஐ லேர்ன்ட் ஆல் த வெரி பேசிக் டிரைவிங் டெக்னிக்ஸ்லாம். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ராக் கிடையாது, சப்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ தேர் வர் டைம்ஸ் நம்ம காலேஜில் இருக்கிற டைம்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு பப்ளிக் ஒரு கிரவுண்டில் போய் ஆளுகெல்லாம் வராத டைமாக பார்த்து நம்ம வந்து கோன் வச்சு செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு பேஸ் ஆஃப் டிரைவிங் ரேசிங் எல்லாமே கற்றுக்கிட்டது வந்து அந்த காரில் தான். ஸோ ஈவன் நாளைக்கு வந்து நான் இஃப் I become a big shot and I buy a few supercars, I'll have a special attachment to that car. இந்த கார் எப்படின்னா, this one is where like I started, அதாவது என்னோட பொட்டென்ஷியல் வந்து வெளியில் காமிக்க முடிஞ்சது வந்து இந்த காரில் தான். ஏன்னா that car was like as special as it is, it wasn't professionally built. நான் வந்து அப்போ ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அந்த ஒரு நாலேஜ் வச்சு அப்படியே பில்ட் பண்ணி ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். திஸ் இஸ் அ ப்ரொஃபஷனலி பில்ட் கார் பை அ ப்ரொஃபஷனல் ராலி டீம். ஸோ திஸ் இஸ் த கார் வேர் ஐ குட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஷோயிங் மை பொட்டென்ஷியல், வேர் ஐ குட் ஆக்சுவலி
என்னால் வந்து எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து என்னால் வெளியில் காமிக்க முடிஞ்சது வந்து இந்த காரில் தான். ஸோ திஸ் ஹாஸ் பின் வித் மீ சின்ஸ் த டே ஐ ஸ்டார்டட் ரேலிங். ஸோ வெரி ஸ்பெஷல். கண்டிப்பாக இன்னும் அடுத்து வந்து இப்போ சீசன் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் பை March 2025. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போதில் வி ஹாவ் அ லிட்டில் பிட் மோர் ஒர்க். இன்னும் நம்ம போன சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற கியர் பாக்ஸ் ஒர்க்ஸு, இன்ஜின் ஒர்க் அதெல்லாமே இருக்குது. ஸோ there are a lot of good things coming to it. But definitely I hold a very big emotional connection with both these things. நம்ம கூட கார் இருக்குது அப்படின்றப்போ வந்து it will feel like you have someone that has your back. So it's very emotional. அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஆரா தான்ட்டு. இப்போ நம்ம பைக் ரெகுலராக ஓட்டும் போது நம்ம உடம்பு சுற்றி ஒரு ஆரா இருக்கும், அந்த பைக்கில் உட்காரும் போது அந்த ஃபுல் பைக்கும் மாறிடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஒரு ரேலிக்குள்ளே போகும் போதில் வந்து எப்படின்னா நம்ம ஒரு கார் தனியாக நம்ம தனியாக அப்படின்ற கேள்வியே கிடையாது. கார் இஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங் டு யூ. கார் வந்து ஒவ்வொரு டேர்னில் ஒவ்வொரு இடத்துல தாண்டும் போதுலையும் இட் வில் கான்ஸ்டன்ட்லி கீப் ஆன் கிவிங் யூ ஃபீட்பேக். அது ஒவ்வொரு விதத்தில் இட் வில் கிவ். அதை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து பொறுமையாக இருக்கோமா? கார் இஸ் ஆல்வேஸ் கோனா டெல் யூ. அதுக்கு வந்து இப்போ வர ஒரு டேர்ன் எடுக்கணும்னா கார் வில் டெல் யூ என்ன பண்ணால் இந்த டேர்ன் எடுக்கலான்னு. அதை நம்ம கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்கா அப்படின்றது அது. ஸோ கார் இஸ் வெரி ஸ்பெஷல். இப்போது ரேலி ரேசிங்கில் ஃப்யூச்சர் எப்படி ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ரேலி ரேசிங் ஃப்யூச்சர் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து இட்ஸ் கோயிங் இன் அ வெரி அமேசிங் பேஸ் டுடே. நம்ம ஒரு சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் இருந்தவங்களால எல்லாராலையும் ரேலிங்லாம் பார்க்க முடியுமா அப்படின்றதே ஒரு கேள்வி தான். இன்றைக்கி அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் எல்லாமே வந்திருக்கு. இட் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட் அண்ட் வி ஆர் கெட்டிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் டுடே. இன்றைக்கி வந்து கரண்ட்லி ஆஸ் வி ஆர் டாக்கிங் டக்கார் வந்து சவுதி அரேபியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவே வந்து நம்மளால் வந்து எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியுது. தட் ரேலி டக்கார் ஹேப்பன்ஸ் ஃபார் 7,000-8,000 கிலோமீட்டர்ஸ் நடக்குதுன்றப்போ வந்து அதை வந்து வி ஆர் பீங் ஏபிள் டு sit here and connect with the sport. So அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. And in India also in the last 3-4 years actually there's a very good improvement in the sport. Shout out to Blue Band Sports. They are doing a really good job as a promoter. And we are ரேலி வந்து புது இடங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு. அண்ட் அங்கே இருக்கிறவங்களுமே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கின்னு இல்லை என்றைக்கினாலும் சரி தேர் இஸ் அ mad audience and mad support for rallying any day as much as I've seen. பட் ஆனால் புதுசாக ஒரு இடங்கள் இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் we were in Nasik. The year before that we were racing in அருணாச்சல்லாம் வந்து this is like ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அருணாச்சலில் நம்ம போகிறோம்னா நம்மளுக்கு அந்த ஊர் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் அங்கே போகும்போதில் கூட they'll support us a lot. நம்ம வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்டுக்காக வந்திருக்கோன்றப்போ வந்து they'll take care of you. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி will be like top notch. அருணாச்சல் நாகாலாண்ட்லாம் வந்து நான் போய் தங்கின இடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து தேல் பி லைக் நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கீங்களா, ஸோ எங்கள் ஊரை மதித்து நீங்கள் இங்கே ஒரு ஸ்போர்ட்டுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஓகே நாங்கள் கார் ஒரு இடத்துல ஓட்டி பார்க்கணுன்னா அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து எங்கள் கூட வந்து நின்று இங்கே ஓட்டுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ பீப்புள் ஆர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரிசெப்டிவ் ஆஃப் த ஸ்போர்ட் நவ். அண்ட் வி ரியலி ஹோப் லைக் கோயிங் ஃபார்வர்ட் இந்த நம்பர் ஆஃப் ரேலிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டிங் த ஸ்போர்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ தட் நம்மளுக்கு அப்புறம் வந்து வர்ற நிறைய பேர் கிராஸ் ரூட் லெவலில் வர்ற நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் வேகமாகவே கிடைக்கும். ஏன்னா இப்போ ஃபார் மீ இட் டுக் 18 years ஆஃப் மை லைஃப். எனக்கு வந்து ஒரு 18-19 தான் என்னால் இந்த ஸ்போர்ட்டுக்குள்ளே வர முடிஞ்சிச்சு. பட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் த ஸ்போர்ட் மச் யங்கர், that means like you might be able to make a bigger impact. So yes, இப்போ வேர்ல்ட் லெவல்லே வந்து ஒரு சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த நார்மல் கார்லேருந்து இப்போ எலக்ட்ரிக் கார் மாறிட்டு இருக்கோம். இதுலேயும் எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணலான்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ ஆக்சுவலி இயர் பேக் 2023 நினைக்கிறேன் WRC இதிலேருந்து வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க, ஹுண்டாயோட எலக்ட்ரிக் ரேலி கார் தட் வாஸ் டெஸ்டட். கண்டிப்பாக வந்து ரேலி கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஆகிறதுல வந்து தேர் இஸ் அ பவரில் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் வரப்போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா ஈவன் லாஸ்ட் இயர் WRCயில் வந்து தேர் வாஸ் ஹைப்ரிட் கார்ஸ். அண்ட் அவங்க பொறுமையாக வந்து அதை வந்து நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் ரேலிங்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எஸ் அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. பட் இஃப் யூ பர்சனலி ஆஸ்க் மீ, ஐ திங்க் வென் எலக்ட்ரிக் கார்ஸ் கம் இன் டு ரேலிங் we might lose a little bit of that excitement. ஏன்னா எவர் சின்ஸ் ரேலிங் ஸ்டார்டட் பேக் இன் குரூப் பி டேஸ் அப்போ இருந்து வந்து ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் தட் கிரியேட்ஸ் தட் எக்ஸைட்மெண்ட் ஃபார் த டிரைவர்ஸ், த ஆடியன்ஸ், ஹூஎவர் தட்ஸ் தேர் இஸ் தட் நாய்ஸ் ஆஃப் த ஐசி என்ஜின்ஸ். ஸோ அந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் வெறும் கார் வேகமாக மட்டும் போகிறது வந்து
I think we'll lose a major part of the sport without that rumbling, without that excitement that the engine creates. But definitely we have to do what we have to do. Let's see what the future holds for us. உங்களோட ட்ரீம்னா என்ன சொல்வீங்க? இதை அச்சீவ் பண்ணணும் இல்லை இந்த லொக்கேஷனில் ஓட்டணும் அப்படின்னா என்ன ட்ரீம் இருக்குது உங்களுக்கு? Bro, as a dream, like I said, starting உள்ள வந்தப்போ it was always like okay, WRCயில் வந்து ஓட்டணும் அப்படின்ற கனவு வந்து அன்னைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இட்ஸ் லைக் அ வெரி பிக் ட்ரீம். As we are going forward, it's like let's not concentrate so much on just the goal. நம்ம வந்து போகிற ஜேர்னியை வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் த்ரூ ரேலிங் ஐ ஹவ் மேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். Like I said, like my mentor who was here just before we started. So he is one of those people that I've met through the sport and they mean a lot to me. அதுக்கப்புறம் the friendships I've made because of this and the amount of knowledge we gain, இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. So now if you ask me, I would say, like dream is always to be the best version of whatever I can. You never know, maybe நான் ஒரு 18 வயசில் கண்ட கனவு கூட இன்னும் பெருசாக கூட வரலாமே. So just enjoy the journey and do as good as I can. ப்ரோ, ஃபைனல் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு உங்களை எப்போ நம்ம ஸ்டேஜில் பார்க்கலாம்? அடுத்த சீசனுக்கு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அதான் ப்ரோ, இன்னும் வந்து நம்மளுக்கு 2 months இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி சீசன் வந்து யூஸ்வலாக மார்ச்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். சென்னையில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். ட்ரைனிங் வந்து சீரியஸாக ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாமே நம்ம சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் காரோட ப்ரெப் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அண்ட் வீல் ஹாவ் அ ஃபியூ டெஸ்டிங் செஷன்ஸ் பிஃபோர் த ரேலி ஸ்டார்ட்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஹாவ் அ ரியலி குட் ஸ்டார்ட் திஸ் இயர். அண்ட் அதான், ஸோ ஃபர்ஸ்ட் ரேலி வந்து நம்ம சென்னையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், தட் இஸ் வேர் வில் பி பேக் திஸ் இயர் 2025. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. எங்களை இன்வைட் பண்ணி இங்கே வர வச்சு பாட்காஸ்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, really happy to have this podcast with you. Hope we meet again really soon. Sure. In different stages of life, I guess. Thank you so much. Thank you. Yeah.